ஹாய் ஹலோ வெல்கம் டு கசின் வித் குசின் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தோன்னா பாபிக்யூ, சிக்கன் பாபிக்யூ பண்ண போறோம். சிறப்பாக பண்ணுவோம். சைடிஷ் சாப்பிட்ற மாதிரி இருக்குமா? சைடிஷ்னா சாதத்துக்கு, வேற எதுக்கும் இல்லை. போயிட்டு சிக்கன் வாங்கிட்டு வரலாம். எங்க மச்சான் போய் சிக்கன் வாங்குறது? கறி கடைக்கு போகலாம். நம்ம தெரிஞ்ச நம்ம பசங்க இருக்காங்க, போயிட்டு நம்ம பசங்க கோழி பிடிச்சி அடிச்சு சமைச்சா நல்லா இருக்கும். ஆனால் பிடிச்சா மற்றவங்க பிடிச்சிருவாங்க. நெக்ஸ்ட் டைம் பண்ணுவோம். இப்போ எங்க போறோம்? சிக்கன் வாங்க. ஓடு பயணம் முயன்றால் சாதிக்க முடியும். எங்க நம்ம போறோம்? இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ? அவ்வளோதான், வாங்கியாச்சு சிக்கன். இப்போ லொகேஷன் பார்த்துட்டு போயிட்டு எங்க குக் பண்றது, என்ன பண்றது எல்லாமே என் கசின் சொல்லுவாரு. ஃபுல் நேச்சரா பண்ணிக்கலாம் வாங்க. ஃபுல் நேச்சரா க்ரீனரியா இருக்கும். க்ரீனரியா பார்த்து அந்த மாதிரி பண்ணிக்கலாம். சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். சிறப்பா செஞ்சு சிறப்பா முடிச்சு எப்படி இருந்துச்சு அவுட் புட் சொல்றேன். ப்ரீவியஸ் வீடியோல வந்த மாதிரி அபாயகரமான அவுட் புட் இல்லை. இந்த அவுட் புட்டை நீங்களே செஞ்சு சாப்பிடலாம். முடிஞ்சா எங்க கூட வரலாம். ஆனால் கூப்பிட்டு போக மாட்டோம். அண்ணன் கிளம்புறாரு. வட்டாமாமே இப்போ வந்து சிக்கன் கிளீன் பண்ண போறோம். நீ ஊற்றின தண்ணி தான் மேலே வரும்னு பார்த்தா குடமா குத்துதா? இதுவே இப்படி வருது. பாபிக்கு அவுட் புட் எவ்வளோ நல்லா வரும் பார்ப்போம். கட்டை உரிச்ச கோழியை மொத்தமாக போட்டு கழுவ போகிறோம். இதுதான் அந்த கோழி நல்லா பார்த்துக்கோங்க. கோபால கொஞ்சம் ரைட்டில் கழுவு, அப்படியே லெஃப்டில் கழுவு. மொத்தமாக கீழே ஊற்று. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுடா. அவ்வளோதான், கோழி வெள்ளையாயிட போகுது. அப்புறம் மறுபடியும் உயிர் வந்துட போகுது. சரி, எல்லாம் கட் பண்ணிக்கோ. எப்படி கையிலே வெட்டிடுவியா? கையே கத்தி, தன் கையே தனக்கு உதவி. இப்போ வரைக்கும் உதவியாக தான் இருக்கா. இது என் மச்சான் பள்ளமேட்டில் பல்சேரில் புயல் வேகத்தில் வந்து நிற்கிறான். எங்கே கூட்டின்னு போகிறான்னு தெரில. முதல்ல போயிட்டு நம்ம தண்ணி பிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதான் சொல்லியிருக்கிறார் என் கசின் இன்ஸ்ட்ரக்ஷனு. இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா தேங்காய் தண்ணி மாதிரி இருக்குமா. ஏன்னா மலை அடிவாரத்துலேருந்து வருது இல்லை. டிராக்டர் ஓட்ட வேண்டிய இடத்துல பல்சர் ஓட்டினா. இப்போ நம்ம காடு, மலை, ஏரி, பள்ளம், புளி, மேடு எல்லாத்தையும் தாண்டி மாங்காய் காட்டுக்குள்ள வேகமாக போயின்னு இருக்கிறோம். ஏரி, சுரங்கப்பாதை, ஆகாயத்துல இருக்கிற வானவில். நீண்ட நேரம் பயணத்துக்கு அப்புறமா நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம். என்னடா அது மாட்டுக்கொட்டாயில் மாடை காணோம். அப்போது லொக்கேஷனை மாற்றிட வேண்டியதுதான். லொக்கேஷன் சேஞ்ச். மாங்காய் மரத்து அடியிலே குஷ்பலதா அப்படிலாம் இல்லை. மாங்காய் மரத்து அடியில் தான் பாபிக்யூவே செய்ய போகிறோம். அதுக்கு என் மச்சான் கல்லை ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுன்னு இருக்கிறான். கல்லை அடிக்க வச்சதோ இல்லாமல் கருப்பாக சார்கோல் மொத்தத்தையும் வச்சு செட் பண்ண இருக்கிறான் கோபால். கரெக்டாக வைப்போனா தெரியல. கிட்ட போய் கேட்போம். போதுமா? கரெக்டாக இருக்குமா? சரி, ஓகே. இதில் அது சூட்லேயே வந்தால் போதும். இது எப்படி வரப்போதோ அவுட் புட் இதுவாக சாப்பிட்ற மாதிரி வரணும். பார்த்துப்போம். எல்லாம் மேலே இருக்கோம், பார்த்துப்போம். ஏன்னா இவ்வளோ பிளாஸ்டிக் பாட்டில் என்ன தைக்குதுங்க? வாட்டர் பாட்டில் பதிவு வச்சிருக்காங்க. பீடி மாதிரி இருக்கு. ஒளி வச்சிருக்காங்க. இது உள்ள பாரு. நம்மளால ஏமாம எதோ கண்டுபிடிச்சா நம்மளால எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க? ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா. நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துருக்குது? கொல்லியில் யாரோ வரோம் அப்படியே போட்டு போயிட்டது இல்லை. யாரோ வாட்டர் கேன் வேணும். உள்ளே யாரும் வர போகிறாங்க ஃபஸ்ட்டு. இதுலேயும் இருக்குது. சரி, பனிக்கு நனையாமல் இருக்குது. இதில் போட்டு பனிக்கு மட்டும் இல்லை, எதுக்குமே நனையாது. வாட்டர் ப்ரூஃப். நானும் பயந்துட்டேன்.
நம்ம கசின கோபால நெருப்பை ஃபயர் பண்ணி அக்னி தெய்வத்தை வேண்டின்னு சார்கோலெல்லாம் எரிய விட்டுட்ருக்காரு. எவ்வளோ நேரம் எரியுன்னு தெரியல. அதுக்குள்ளே நம்மளுக்கு என்னென்ன தேவையோ எது பண்ணணுமோ மொத்தத்தையும் நம்ம பண்ணிடலாம். ஸோ பாபிக்யூ செய்யறதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு பார்க்கலாம். சிக்கன் பாபிக்யூ செய்யறதுக்கு சிக்கன் ரொம்ப முக்கியம். சிக்கன் பாபிக்யூ செய்ய முடியாது. அங்கே ஒரு பக்கம் சிக்கன்லாம் பிரச்சனை, சிக்கன் ரொம்ப முக்கியம். அங்கே வந்து பாபிக்யூ செய்யறதுக்கு தேவையான நெருப்பு ரெடி ஆகிட்டு இருக்கு. பயரா என்ன இருக்கு, ஃபஸ்ட்டு முட்டை, அப்புறம் மீதி வந்து நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அந்த இன்க்ரீடியன்ட் போட்டாவே போதும். அதிகமாக ஒன்றும் போட தேவையில்ல, அதில் வந்துடும். ஃபஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து புரிஞ்சிக்கணும். முட்டை ஆல்ரெடி உடஞ்ச முட்டை மறுபடியும் உடைக்க போகிறோம். தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சுன்னா நல்லாயிருக்கும். எண்ணெய் போடணும், ஆனால் எண்ணெய் வாங்கி வரத்துக்கு மறந்துட்டோம். பரவாயில்ல, நாங்கள் ஃபேட்லேருந்தே ஃபேட் எடுப்போம். நம்ம போடுறது தான் சிக்கன், நம்ம போடுறது தான் இது, நம்ம போடுறது தான் பாபிக்யூ. பெப்பர் நாங்கள் போடுறது தான் பெப்பர். இதில் ஒன்று நோட் பண்ணிங்களா தெரில, சிக்கன் 65 மசாலாவுக்கு பதிலாக சிக்கன் குழம்பு மசாலா வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம கசக்கி புழிஞ்சி அது எப்படி மேரினேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நல்லா கசக்கணும், நல்லா புளியணும், அழகாக தூக்கணும். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. என்ன ஒரு லாஜிக்னு பார்த்தா, கோழி சமைக்கிறது கோழி போட்ட முட்டையே மேரினேட் பண்ணுறோம் பார்த்தியா, அதுதான் லாஜிக். தேவையான அளவு உப்பு, ஆனால் எவ்வளோ தேவைன்னு தெரியாது. அப்படியே மழை சாரல் மாதிரி ஃபைனலாக இருக்கிற அந்த சிக்கன் குழம்பு மசாலாவை பாபிக்யூக்காக கரெக்டாக அப்ளை பண்ணிடுறோம். அவ்வளோதான். சார்கோல் இப்போது சரம் மாதிரியாக பற்றின்னு இருக்குன்னு நினைக்கிறேன். அது ரெட் கலரில் ஃபயர்லாம் வருது, எல்லாமே தெரியுது. ஆக்சுவலாக சிக்கனோட குக்கிங் டைம் பார்த்தா ஜஸ்ட்டு 7 மினிட்ஸ் தான். இது பற்ற வைக்கிறது இது பற்ற வைக்கிறது தான் 1 hour ஆகுது. குக்கிங் டைம் என்ன 7 மினிட்ஸ் தான். மேரினேட் நல்லா ஆயிடுச்சு. நான் கசக்கி புழிஞ்ச கோழியை இப்போ மச்சான் தட்டி அழகாக எடுத்துகிட்டு போயிட்டு சார்கோல் மேலே ப்ளேஸ் பண்ணி வைப்பான். லெக் பீஸ்னாவே ஆட்டாக தான் மச்சா இருக்கும். லெக்கு பாயிண்ட்டாக பாயில் ஆகிட்டே வந்துன்னு இருக்குது. இதோ பாருங்கள், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மொத்தமாக திருப்பி போட்டால் அன்பாயில்டு பிளேஸ்லாம் கூட பாயில்டாக மாறிடும். அப்படியே லைட்டாக கலர் மாறினே வருது. அப்படியே லைட்டாக திருப்பி வச்சுட்டே வரேன். ஷார்ட் டைமில் எப்படி பாபிக்யூ பண்ணுறது நம்மக்கிட்ட தான் வந்து ஆனால் கிளாஸ் எடுக்கணும். கோபாலையா, நடுவில் இருக்கிறது எடுத்து ரைட்டில் வச்சு, ரைட்டில் இருக்கிறது லெஃப்ட்டில் வச்சுட்டு எதனா ஒன்று பண்ணேன். ஸ்ட்ரைட்டாக இருக்கிறது நல்லா வேகுது, லெஃப்ட்டில் இருக்குது வேக மாட்டேன்னு இருக்குது. அது நல்லா வெந்திருக்கு. பத்மஸ்ரீ தாமோதரம் மாதிரியே பேசுறீ. பத்மஸ்ரீ தாமோதரன் இன்னைக்குதான் அந்த அவார்டு வாங்க போறான். 76வது சுதந்திர தினத்துக்கு பத்மஸ்ரீ தாமு என்ற தாமோதரன் என்ற தாமோ ஷேப் கார் ரேஸ்ல அஜித் குமார் இன்று வாழ்த்துக்கள், என்னுடைய வாழ்த்துக்கள். என்ன அவார்டு வாங்க போறாரு அவரு? பத்மஸ்ரீ. இந்தியாவில் எத்தனை பேருக்கு அந்த அவார்டு கிடைக்கும்? அது நடிகர் திலகத்துல இருந்து எல்லாருக்கும் வந்திருக்கு. இவரு வந்து தனி முயற்சி, விடாமுயற்சி வெற்றி பெற போகுது. வருது விடாமுயற்சி. 6ஆம் தேதி. வாழ்த்துக்கள். எத்தனை அவார்டுல எத்தனாவது அவார்டு வாங்குறாரு? வினோத் யாரு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ஆஸ்னாம்பட்டு ஹரிராஜா மகன். ஹரிராஜா நம்ம ஊருக்காரு. வினோத். நம்மளுக்கு இன்னும் வியூஸே வரல. இதுக்குள்ள அரெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்றது? 86 சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க. அதுக்குள்ள அரசா போட்ட ஒரு 8,86,000 சப்ஸ்கிரைபர் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டோம். வண்டி ஓட்டுற யூடியூபர்ல நம்ம உக்காந்து இந்த காட்டுக்குள்ள உக்காந்து கறி எடுத்து ஊதினுக்கிற யூடியூபர் நம்ம
ஆமாம், இந்த மாதிரி యూట్యూబర్ நம்ம அந்த மாதிரி యూట్యూబర్ இல்லை. எல்லா యూట్యూబర్ అరెస్ట్ పడరాగలం. చిన్నది చేసేది అంతే, ఏమీ డిఫరెంట్గా చేయలేదు. ఇక్కడ వైలెన్స్ లేదు, అందరూ కామెడీ ఉంటారు ఇక్కడ. నేను తెలుగు ఎవరన్నా ఏరే చేసుకుంటా నేను మాట్లాడతాడు. రేణుగుంటారెడ్డి அவ்வளோதான் வந்துச்சா பாரு, கரெக்டாக பாரு, ஃபுல்லாக வந்துச்சான்னு சொல்லிட்டு. நம்மள மாதிரியே ஆனால் சார்கோல் 4 வாங்கி போட்டு செஞ்சுன்னு இருக்க போகிறாங்க. மாதம் ஃபுல்லாக வந்துச்சு. கசின் போதும், எடுத்து வைங்க, போயிட்டு சாப்பிட்ற வேலையை பார்ப்போம். ஒன்று பத்திரமா அழகாக எடுத்து வை பார்க்கலாம். அவ்வளோதான், இதுக்கப்புறம் சாப்பிட போகிறோம். எங்கே நான் சாப்பிட்றது, நான் தான் மாஸ்க் போட்டுன்னு இருக்கேனே. இப்படி ஓகேவா எல்லாம்? பர்ஃபெக்டாக இருக்கு. சூப்பர். நீ சாப்பிடு மச்சான், நீ சாப்பிட்டா நான் சாப்பிட்ட மாதிரி வச்சு ராஜகிரண் மாதிரி இல்லை. வயிறு வலி பார்க்க வச்சு சாப்பிட்றதா நீங்கள் சாப்பிடுங்களா? அப்படியே மாஸ்க்குள்ளே போட்டு வாயுக்குள்ளே தான் போட முடியவே. சரி, நீயே சாப்பிடு. எண்டிங் பிச்சு கேமரா எடுத்துன்னு வந்து நான் வீடியோ முடிகிற வழியை பார்க்குறேன். அது ஆக்சுவலாக சாப்பிடாததுக்கு ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, சிக்கன் 65 மசாலாவில் செய்யாமல் குழம்பு மசாலாவில் செஞ்சுக்கிறோம். அதனால் செஞ்சவொடனே சாப்பிட்டு விட்டு நான் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வீடியோ முடிச்சுட்டு மாஸ்க்கை கழட்டிட்டு சாப்பிட்லான்னு இருக்கிறேன். ராஜகிரண் மாதிரி கட்சி அப்படியே மொத்தமாக எழுவாய். ஏவரேகோ போயிட்டுருக்கலாம். அவ்வளோதான் காய்ஸ், இதோட வீடியோ முடியுது. பாபிக்கு போடுறது ரொம்ப 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 கஷ்டமாக இருந்துச்சு. பார்த்தோம், பண்ணோம், கரெக்டாக பண்ணோம். உங்களுக்கு க்ரீனரி வியூ எல்லாமே காமிச்சிருக்கோம். எல்லாமே நம்ம இடம் எல்லாமே நம்ம தான். இதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். எங்கடா கசின் வித் கொசினில் கசின் பொண்ணு மட்டும் தான் காட்டுவேன், பையனை காட்டுறவே நினைக்காதீங்க. அந்த கசினுக்கு கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருக்கனால நெக்ஸ்ட் வீடியோவில் வருவாங்க, வராமல் போயிட மாட்டாங்க. இப்போதைக்கு இப்போ இருக்க கசினை பாரு. அதனால தான் கசின் வித் கசின் எனக்கு ஒருத்தர் 2 பேரில் எனக்கு 100 பேர் இருக்காங்க. மொத்த கசினுக்கு ஆகணும். மொத்த கசின்கிட்ட வீடியோ போட்டே இருப்போம், பார்த்துட்டே இருங்க. லாஸ்ட்டாக நாங்கள் முடிக்கிறது ஏதோ பாபிக்யூ இதே மாதிரி பண்ணி சாப்பிடுவேன். இது கம்பல்சரி பண்ணி நீங்கள் கரெக்டாக இதே மாதிரி என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாம். கொஞ்சம் க்ரௌடோடு போங்க, நாங்கள் 2 பேர் மட்டும் வந்துட்டுருக்கோம், அதிகமாக ஆள் இல்லை. ஓகேவா? இதே மாதிரி பார்த்துக்கோங்க. இதே மாதிரி வரும் அவுட்புட் எல்லாமே கரெக்டாக பண்ணுங்கள். இன்னும் ஏதோ நம்மளுக்கு தோணுனதை பண்ணிட்டு சாப்பிட்டு போயிட்டே இருக்கணும். டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கும். ஏன்னா சிக்கன்னாவே டேஸ்ட்டு தான், வேறு எதுவும் இல்லை. நம்ம கசின் வித் குசின்ல நெக்ஸ்ட் வீடியோ பார்க்க போகிறது வந்து முட்டை எப்படி செய்கிறது, இடம் இல்லாத இடத்துல காட்டுக்குள்ளே எப்படி செய்கிறது. நெக்ஸ்ட்டு காட்டுக்குள்ளே போக போகிறோம்.